Dear students, coordinate geometry slope குறிய properties யூஸ் பண்ணி then பார்க்க போற sum. In a triangle ABC, ABC ன்னு ஒரு triangle எடுத்திருக்கிறோம். The vertices are. அப்ப ABCங்கிற triangle எடுக்கும்போது A ஒரு vertex இருக்கு, B ஒரு vertex இருக்கு, C ஒரு vertex இருக்கு. அந்த 3 vertices குறிய measurement, point measurement கொடுத்திருக்காங்க. Here A 2,2, B -4,5 and C -3, -1. A vertex குறிய value 2,2, B vertex குறிய value -4,5 and C vertex குறிய value -3, -1. இதற்கு பாருங்க, this is a triangle ABC. A vertex குறிய value +2, +2 and B vertex குறிய value -4, +5 and C vertex குறிய value -3, -1. அப்போ ஒரு triangle 3 vertices குறிய measurement கொடுத்திருக்காங்க. Then find the slopes of the altitudes of the triangle. அந்த triangle ABCல இந்த altitudes குறிய slope என்னங்கிறத கேட்டிருக்காங்க. அப்ப altitudeனா என்ன அர்த்தம் அப்படின்னா height. அந்த triangle குறிய height தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா altitude அப்படிமோ. இன்னொரு other meaning என்ன இருக்கு அப்படின்னா altitude means ஒரு vertexல இருந்து அதனுடைய opposite sideக்கு ஒரு perpendicular line segment வரைஞ்சோம் அப்படின்னா that is a altitude. இப்ப இங்க பாருங்க, this is a triangle. இங்க இது ஒரு வெர்டெக்ஸ் இருக்கு, இங்க ஒரு வெர்டெக்ஸ் இருக்கு, இங்க ஒரு வெர்டெக்ஸ் இருக்கு, 3 வெர்டிசஸ் இருக்கு. இப்போ நான் இந்த வெர்டெக்ஸை நான் சூஸ் பண்றேன். இந்த வெர்டெக்ஸை சூஸ் பண்ணிட்டு இது இந்த வெர்டெக்ஸ் குறிய ஆப்போசிட் சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்போசிட் சைடுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட் வரைஞ்சோம் அப்படின்னா தட் இஸ் ஏ ஆல்டிடியூட். இதான் ஆல்டிடியூட். இந்த ஆல்டிடியூட் குறிய ஸ்லோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல 3 வெர்டிசஸ் இருக்கிறதுனால ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 ஆல்டிடியூட்ஸ் உண்டு. ஒரு ட்ரையாங்கிள் வந்து 3 வெர்டிசஸ் இருக்கிறதுனால அந்த ட்ரையாங்கிளுக்கு 3 ஆல்டிடியூட்ஸ் உண்டு. அந்த ஆல்டிடியூட்ஸ் குறிய ஸ்லோப் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப ஆல்டிடியூட்ஸ் குறிய ப்ராப்பர்ட்டி என்ன பாருங்க, ஆல்டிடியூட்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும்? ஒரு பர்టిక్యులர் சைடுக்கு வந்து எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்ப இந்த சைடும் இந்த லைன் செக்மெண்ட்டும் எப்படி இருக்கு பாருங்க, பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்படி ஒரு ஆல்டிடியூட் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த சைடுக்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். தென் இங்க ஒரு ஆல்டிடியூட் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த சைடுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ ஆல்டிடியூட் மீன்ஸ் a line segment from the vertex, a perpendicular line segment from the vertex to the opposite side. இப்ப பாருங்க, this is ABCங்கிறது ஒரு triangle. ABC ன்னு 3 vertex இருக்கு. இப்ப A vertexல இருந்து இந்த பாருங்க நம்ம ஒரு altitude வரைஞ்சிருக்கோம். இங்க கட் பண்ணக்கூடிய பாயிண்ட்க்கு என்ன நேம் கொடுத்திருக்கோம், D. AD is the altitude. The line segment AD is the altitude which is perpendicular to the line segment BC. And the line segment B, இந்த altitude B, இந்த லைன் செக்மெண்ட் B இருக்கு பாத்தீங்கன்னா, இது ஒரு altitude சொல்றோம். this altitude is perpendicular to AC, side AC. அப்ப ADங்கிற அந்த altitude BCங்கிற சைடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. BEங்கிற அந்த altitude AC அப்படிங்கிற சைடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதே மாதிரி CF is one of the another altitude, third altitude. இந்த CFங்கிற altitude AB அப்படிங்கிற இந்த சைடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, altitude அப்படிங்கிறது ஒரு பர்టిక్యులர் சைடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால நமக்கு ஏற்கனவே பெர்பெண்டிகுலர் குறிய ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். M1 into M2 which is equal to -1. If two sides or two line segment or two lines are perpendicular, then slope of the first straight line into slope of the second straight line which is equal to -1. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் குறிய ஸ்லோப்பையும் செகண்ட் ஸ்ட்ரைட் லைன் குறிய ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணா -1 கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு ஸ்லோப் குறிய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பெர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட் குறிய ஸ்லோப் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்ப M1 குறிய வேல்யூ தெரிஞ்சதுன்னா M2 கண்டுபிடிச்சிடலாம், அல்லது M2 குறிய வேல்யூ கிடைச்சதுன்னா M1 குறிய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்க 3 ஆல்டிடியூட்ஸும் இந்த 3 சைட்ஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ஆல்டிடியூட் குறிய ஸ்லோப் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, to find the slope of the altitudes of the given triangle. ஃபர்ஸ்ட் 3 சைட்ஸ் குறிய ஸ்லோப்பையும் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் AB, இதை x1 y1 எடுத்துக்கிறோம். தென் இதை x2 y2 எடுத்துக்கிறோம். ஏன்னா ABங்கிற லைன் செக்மெண்ட் இருக்கிறதுனால A பாயிண்ட் வந்து A வெர்டெக்ஸ் குறிய வேல்யூவை x1 y1, B வெர்டெக்ஸ் குறிய வேல்யூ x2 y2. ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. so +5 - +2 +5 - +2 plus into minus so +5 - 2. then x2 - x1 -4 - 2 -4 - +2 வரும்.
-4 minus plus 2, so plus into minus minus, so -4 -2. இதை simplify பண்ணுங்க, positive integer negative integer we get +3, ரெண்டுமே negative integer, so -6. இதை கட் கொடுத்தீங்க அப்படின்னா 1 by -2, நம்ம அதை -1/2 எடுத்துக்கிறோம். Then second, இப்ப AB குரிய ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு, இப்ப BC குரிய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். Then slope of BC, அப்ப B வெர்டெக்ஸ் குரிய வேல்யூ x1 y1 எடுக்கும், C வெர்டெக்ஸ் குரிய வேல்யூ x2 y2 எடுக்கும். This is x1 y1, this is x2 y2 to find the slope of BC. Formula same formula, y2 minus y1 by x2 minus x1. So -1 -5 வரும், -1 minus plus 5, -1 minus plus plus into minus ஆயிரும். So -1 -5 by -3 -4, -3 -4, so minus into minus plus 4. இது ரெண்டு நெகட்டிவ் இன்டிஜரா இருக்கிறதுனால -6. இது நெகட்டிவ் இன்டிஜர், இது பாசிட்டிவ் இன்டிஜர், so we get +1. -6 by +1 which is equal to -6. இப்ப செகண்ட் சைடுக்குரிய ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சேம் ட்ரையாங்கிள்ல தேர்ட் சைடுக்குரிய ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். சோ ஸ்லோப் ஆஃப் AC, அப்ப A பாயிண்ட்க்குரிய வேல்யூ x1 y1 எடுக்கும், C பாயிண்ட்க்குரிய வேல்யூ x2 y2 எடுக்கும். This is x1 y1, this is x2 y2. Formula y2 minus y1 by x2 minus x1. So y2 minus y1, இங்க பாருங்க y2 minus y1. இப்ப A க்கு என்ன இருக்கு பாருங்க +2, +2. B க்கு என்ன இருக்கு பாருங்க, C க்கு என்ன இருக்கு பாருங்க -3, -1. This is x1 y1, this is x2 y2, x1 y1, this is x2 y2, y2 minus y1. -1 minus plus 2 போடும்போது -1 -2 வரும். தென் -3 minus plus 2 போடும்போது இங்க -2 வரும். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா -3, இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா -5. எனவே ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜர், this is ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜர். போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பார்க்கும்போது ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜர் ஆகலாம் -3, இது ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜர் ஆகலாம் -5, மைனஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா 3/5. அப்ப 3 சைட்ஸ்க்குரிய ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்லோப் ஆஃப் AB, AB இருக்கு பாத்தீங்களா, இந்த AB குரிய ஸ்லோப் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க -1/2. AB குரிய ஸ்லோப் -1/2. BC குரிய ஸ்லோப் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க -6. தென் AC குரிய ஸ்லோப் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க 3/5. இப்ப நம்ம ஆல்டிடியூட் குரிய ஸ்லோப் என்னங்கறத கண்டுபிடிக்கணும். ஆல்டிடியூட் AD is perpendicular to the side BC. இந்த ADங்கிற ஆல்டிடியூட் இந்த BCங்கிற இந்த சைடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால இந்த 2 ஸ்லோப்ஸையும் மல்டிபிள் பண்ணா -1. அந்த 2 ஸ்லோப்ஸையும் மல்டிபிள் பண்ணா -1 கிடைக்கும். That means slope of AD into slope of BC which is equal to -1. இப்படி வரும். slope of AD into slope of BC which is equal to -1. அப்ப slope of AD கண்டுபிடிக்கும் போது நம்ம slope of BC வந்து left hand side இருந்து right hand side கொண்டு போங்க, -1 by slope of BC. That means நல்லா கவனிங்க, m1 into m2 which is equal to -1. இப்ப m2 left hand side இருந்து right hand side கொண்டு போங்க, நமக்கு என்ன கிடைக்கும் m1 which is equal to -1 by m2. அப்ப m1 குரிய வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா -1 by m2. அதே மாதிரி நீங்க m2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க, m1 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க, -1 by m1. So if m1 into m2 which is equal to -1, when two straight lines are perpendicular, then m1 into m2 which is equal to -1. To find m1 which is equal to -1 by m2. To find m2 which is equal to -1 by m1. So இப்போ இந்த two sides perpendicular-ஆ இருக்கிறதுனால ADயும் BCயும் perpendicular-ஆ இருக்கிறதுனால இந்த two slopes-ஐயும் multiple பண்ணா -1 கிடைக்கும். Therefore slope of AD which is equal to -1 by slope of BC. So -1 by slope of BC வேல்யூ என்ன இருக்கு பாருங்க -6 இருக்கு. So மைனஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க 1/6 கிடைக்கும். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/6. So slope of AD first altitude குரிய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 1/6. Then second altitude B, இங்க பாருங்க இந்த second altitude BE which is perpendicular to AC. அப்ப ACங்கிற சைடும் இந்த Bங்கிற altitudeம் perpendicular-ஆ இருக்கிறதுனால slope of BE into slope of AC which is equal to -1. Slope of BE into slope of AC which is equal to -1. Therefore slope of BE which is equal to -1 by slope of AC. அப்ப இந்த 2
ஸ்லோப்ஸை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு -1 கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்லோப் ஆஃப் பிஇ கண்டுபிடிக்கும் போது விச் இஸ் ஈக்குவல் டு -1 பை ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஸ்லோப் ஆஃப் ஏசிக்கு வேல்யூ என்ன இருக்கு பாருங்க 3/5 -1 by 3/5. இதுக்கு ரெசிப்ரோக்கல் போடும்போது -5/3. தென் டு ஃபைண்ட் ஸ்லோப் ஆஃப் சிஎஃப். இந்த சிஎஃப்ங்கிற இந்த ஆல்டிடியூடுக்குரிய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் which is perpendicular to AB. which is perpendicular to AB. அப்ப ஸ்லோப் ஆஃப் AB into ஸ்லோப் ஆஃப் CF which is equal to -1. அப்ப ஆல்டிடியூட் CFங்கிறது AB க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால இந்த டூ ஸ்லோப்ஸையும் மல்டிபிள் பண்ணா -1 கிடைக்கும். சோ ஸ்லோப் ஆஃப் CF which is equal to -1 by ஸ்லோப் ஆஃப் AB. ஸ்லோப் ஆஃப் ஏபி குரிய வேல்யூ என்ன இருக்கு பாருங்க -1/2 இருக்கு. அப்ப இது ரெசிப்ரோக்கல் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். இங்க ரெசிப்ரோக்கல் போடும்போது 2 கிடைச்சிருது. அப்ப ஏடி ஆல்டிடியூட் ஏடி குரிய ஸ்லோப் வந்து 1/6. ஆல்டிடியூட் பிஇ குரிய ஸ்லோப் வந்து என்ன இருக்கு பாருங்க -5/3. அண்ட் ஆல்டிடியூட் சிஎஃப் குரிய ஸ்லோப் என்ன இருக்கு பாருங்க 2 இருக்கு. அப்ப ஸ்லோப் குரிய இதுல ஒரு ட்ரையாங்கிள்ல ஆல்டிடியூட் குரிய ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான். the altitude, the given altitude which is perpendicular to the particular side. அது ஒரு பர்டிகுலர் சைடுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால அந்த டூ ஸ்லோப்ஸையும் மல்டிபிள் பண்ணா -1 கிடைக்கும். நமக்கு ஒரு ஸ்லோப் கிடைச்சது அப்படின்னா அனதர் ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடலாம். m1 into m2 which is equal to -1, then m1 which is equal to -1 by m2 or m2 which is equal to -1 by m1. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் குரிய ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறோம். Thank you.